ஃபிட் அட் லாஸ்ட். ஆத்தர்ஸ் கென் பிளான்ஷர்ட், டிம் கியாரன். உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு நாம எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும். அதன் மூலமா அழகா தோன்றலாம், பிறர் நம்மளை பார்த்து வியப்படைவாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இல்லைன்னா கூட நோய்கள் இல்லாம நெடுநாள் வாழ்றதுக்கும் உடல் தகுதி தேவைப்படுது. அதனால நடக்கிறது, ஓடுறது, சைக்கிள் ஓட்டுறது, உணவு கட்டுப்பாடு, வாழ்க்கை முறை மாற்றங்கள்னு பல விதங்கள்ல நாம நல்ல உடற்கட்டை தேடி போறோம். நூல்கள்ல படிச்சது, இணையத்துல பார்த்தது, ஆசிரியர்கள் கிட்ட போய் படிச்சதுன்னு பலவற்றை நாம முயற்சி செய்றோம். வெளிநாட்டு உத்திகள், நம்ம ஊரு யோகாசனம்னு எல்லாத்துலயுமே தீர்வுகளை தேடுறோம். இது மாதிரியான முயற்சிகள் சில நேரங்கள்ல வெற்றியை கொடுத்தாலும் கூட அந்த வெற்றி நிரந்தரமா நிலைச்சிருக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். கொஞ்சம் உடம்ப குறைச்சிட்டு திரும்பவும் அவங்களோட பழைய எடைக்கே திரும்பிடுறவங்க தான் இங்க அதிகம் பேரு. இதுல ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் நமக்குள்ள நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அதனால அடுத்த தடவை உடம்ப குறைக்க முயற்சி செய்யும் போது கொஞ்சம் தயக்கத்தோட தான் ஈடுபடுறோம். இந்த புத்தகம் உடல் தகுதி அப்படிங்கிறது யார் வேணாலும் எப்ப வேணாலும் பெறக்கூடியது அப்படின்னு வாதிடுது. அதுக்கு தேவையான அர்ப்பணிப்பை படிப்படியா நமக்குள்ள கொண்டு வருது. எழுத்தாளர். நியூஜெர்சியில பிறந்து நியூயார்க்ல வளர்ந்த கென் பிளான்ஷர்ட் மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆலோசனை துறையில உலக புகழ் பெற்றவர். ஏராளமான நூல்களோட ஆசிரியர், புகழ்பெற்ற பேச்சாளர், பல நிறுவனங்களுக்கு வழிகாட்டி. இவர் ஸ்பென்சர் ஜான்சனோட இணைஞ்சு எழுதின 1 Minute Manager அப்படிங்கிற நூல் உலகமெங்கும் கோடிக்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்பனையாகி மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது. 40 ஆண்டுகளுக்கும் மேலா நலன் மற்றும் உடற்கட்டு தொழில்துறையில பணியாற்றி வர்ற இவரு இராணுவத்துல பணியாற்றினவர். தன்னோட மனைவி ஷரோனோட இணைஞ்சு உடற்கட்டு ஆலோசனை நிறுவனம் ஒன்னையும் நடத்தியிருக்காரு. யாருக்கான புத்தகம்? உடலை நல்லா வச்சுக்கணும், ஆனா அதுக்கான வழிகள் என்னன்னு தெரியல அப்படின்னு கவலைப்படுற எல்லாருமே இந்த புத்தகத்தை படிக்கலாம். குறிப்பா ஏற்கனவே சில விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்த்து அதுல முழுசா வெற்றி கிடைக்காதவங்களுக்கு இந்த புத்தகம் சரியான வழிகளை காட்டும். இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்பவை: உடற்கட்ட நோக்கின பயணத்துக்கு தயாராகிறது, இலக்குகளை அமைச்சுக்கிறது, முன்னேற்றத்தை அளவிடுறது, நமக்கு சரியான பலன்களை தரக்கூடிய திட்டங்களை கண்டறிகிறது ஆகிய அடிப்படை விஷயங்களை இந்த நூல் விளக்கி சொல்லுது. அதுக்கப்புறமா திட்டத்தை பகுதிகளா பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுத்துலையும் என்ன செய்யணும் அப்படின்னு படிப்படியா விளக்குது. நிறைவா நாம பின்பற்ற வேண்டிய வளங்களை தொகுத்து கொடுக்குது. ஆர்வமும் அர்ப்பணிப்பும். எல்லாரும் நல்ல எண்ணங்களோடையும் நம்பிக்கையோடையும் தான் தங்களோட உடற்கட்டை மேம்படுத்துற முயற்சியில இறங்குறாங்க. ஆனா சிலர் ஜெயிக்கிறாங்க, சிலர் தோத்து போறாங்க. அதுக்கு காரணம் ஆர்வத்துக்கும் அர்ப்பணிப்புக்கும் இடையில இருக்கிற வேறுபாடுதான். வெறும் ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா நடக்கிறப்போ அதை செய்வாங்க. ஒரு சின்ன தோல்வி வந்துட்டா கூட விலகிடுவாங்க. மழை வருது, இன்னைக்கு வாக்கிங் வேணான்னு சொல்றதும், கால் வலிக்குது அதனால ஜிம்முக்கு ஒரு நாள் ரெஸ்ட்னு சொல்றதும் இந்த வகைதான். ஆனா அர்ப்பணிப்பு கொண்டவங்க எது நடந்தாலும் தொடர்ந்து போராடுவாங்க. குறிப்பா தோல்வி வரும்போது இன்னும் கடினமா உழைப்பாங்க. அதனாலதான் இவங்களால எதுலையுமே ஜெயிக்க முடியுது. ஆனா இந்த மாற்றம் தானா வந்துராது. உண்மையிலேயே 3 படிநிலைகள்ல மாற்றம் நடக்கணும். 1. அறிவு. நாம எதை செய்ய விரும்புறோமோ அதை பத்தின தகவல்களை முழுமையா புரிஞ்சுக்கிறது. 2. மனப்போக்கு. அதை செய்ய மனசளவுல விரும்பி ஈடுபடுறது. 3. நடவடிக்கை. உண்மையில அதை செய்யறது. ஆர்வத்திலிருந்து அர்ப்பணிப்புக்கு போற விரும்புறவங்க பின்பற்ற வேண்டிய முதல் கொள்கை, அதுக்கு ஒரு கட்டாயமான காரணமும் நோக்கமும் இருக்கணும். அதாவது இதுக்காக இதை செய்யறோம் அப்படிங்கிற உறுதியான காரணம் இருந்தா அதை நாம செய்வோம். அதனால உடலை கட்டுக்குள்ள கொண்டு வர விரும்புற ஒவ்வொருத்தரும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கணும். அதுதான் அவங்களுக்கு தூண்டுதலை உண்டாக்கும். ஒன்னுக்கும் மேற்பட்ட காரணங்கள் இருந்தா இன்னும் நல்லது. அடுத்து இந்த நோக்கத்துல நமக்கு உதவக்கூடிய இன்னொருத்தரை கண்டுபிடிக்கணும். அது கணவரோ, மனைவியோ, மகனோ, மகளோ, தந்தையோ, தாயோ, நண்பரோ, உறவினரோ, வழிகாட்டியோன்னு யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கணும். நாம செய்யற ஒவ்வொன்னத்தையும் கவனிச்சு தப்பு பண்ணும்போது சுட்டி காட்டணும். சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வெற்றிக்கு அவங்க கண்காணிப்பாளரா மாறணும். இலக்குகள், முன்னேற்ற நிலைகள், நடவடிக்கைகள். இலக்குகளை அமைக்கிறப்போ ஸ்மார்ட்டா சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெசிஃபிக்,
மோட்டிவேட்டிங், அட்டைனபிள், ரிலவெண்ட் மற்றும் ட்ராக்கபிள் ஆகிய இலக்குகளை அமைச்சுக்கணும். இதை தான் ஸ்மார்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது குறிப்பிட்ட, ஊக்குவிக்கக்கூடிய, எட்டக்கூடிய, பொருத்தமான மற்றும் அளவிடக்கூடிய இலக்குகளை அமைச்சுக்கணும். ஆனா இவற்றை அமைக்கும் போது எஸ்ல ஆரம்பிச்சு TRAM அப்படின்னு முன்னேறணும். அதாவது நாம என்ன செய்ய விரும்புறோம் அப்படிங்கிறத துல்லியமா தீர்மானிச்சுக்கிட்டு அதை எப்படி அளக்குறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அது பொருத்தமான இலக்குதானா அப்படின்னு யோசிச்சு, அது மட்டும் இல்லாம அது எட்டக்கூடிய ஒண்ணா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அதுல இருந்து ஊக்கம் பெறணும். உதாரணத்துக்கு 15 கிலோ எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தரோட இலக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை அளவிடுறதுக்கு எடை இயந்திரம் போதுமானது. ஆனா அவரோட பிரச்சனை எடை அதிகமா இருக்கிறது மட்டும்தானா, அல்லது வேற நோய்கள் ஏதாவது இருக்கா, எடையை குறைச்சா அவரோட இப்போதைய தொல்லைகள் தீர்ந்து போகுமா அப்படின்னு எல்லாம் சிந்திக்கணும். அது சரியான இலக்குதான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறமா 15 கிலோ எடையை குறைக்கிறது சாத்தியமானு யோசிக்கணும். அப்படி குறைக்கிறது அவருக்கு ஊக்கத்தையும் கொடுக்கணும். இலக்குகளை அமைச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா முன்னேற்ற நிலையில நாம எங்க இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். திறமை குறைவு, அர்ப்பணிப்பு மிகுதி அப்படிங்கிறது முதல் நிலை. கொஞ்சம் திறமை, குறைந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது 2வது நிலை. ஓரளவு திறமை, மாறக்கூடிய அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது 3வது நிலை. நிறைய திறமை, நிறைய அர்ப்பணிப்புங்கிறது 4வது நிலை. இதுல எங்க நமக்கு கூடுதல் பலன் கிடைக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இல்லையா? அடுத்து இந்த இலக்கை எட்டுறதுக்கு நாம எந்த வகை நடவடிக்கையை பின்பற்ற போறோம் அப்படின்னு யோசிக்கணும். நாம என்ன செய்யணும் அப்படின்னு பிறர் நமக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோமா? அப்படி இல்லைன்னா அவங்க சொல்லி தர்றதை வச்சு நாம யோசிச்சு என்ன செய்யறது அப்படின்னு கண்டறிய போறோமா? வயதுக்கேற்ற இலக்கு. உடற்கட்டை பெறதுக்கு நம்ம உடலுக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுக்க போறோம். அதனால அது வயசுக்கு பொருத்தமா இருக்கிறது அவசியம். அதாவது நம்மோட உடலோட தகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரியான இலக்குகளை அமைச்சுக்கணும்.